ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 23. மாரி மலைமுழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்து தறிமூரி நிமிர்ந்து முழங்கப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவைப்பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மழைக்காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமைமிக்க சிங்கம் விழிக்கிறது. அதன் கண்களில் நெருப்புப் பொறி பறக்கிறது. நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதுபோல காயாம்பூ நிறத்தை உடைய கண்ணனே, நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய். வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் என்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு, பொருளை கொடு, நகையை கொடு, வாகனத்தை கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்பு வைக்காமல் அவை நமக்கு அமைய வேண்டுமென்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தானாக அமையும் என்ற நம்பிக்கை முதலில் வேண்டும். எனவே நியாயமான கோரிக்கைகளைத்தான் இறைவனிடம் நாம் சொல்ல வேண்டும். இதைத்தான் ஆயர் குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என வேண்டுகின்றனர். ஆயர் குல பெண்கள் கண்ணனிடம் எதை கேட்டார்கள்? கண்ணனைத்தான் கேட்டார்கள். இறைவனை சரணடைந்து விட்டால் எல்லாவற்றிற்கும் மேலான பேரின்பம் கிடைக்கும். அதனால் அவனையே ஆயர் குல பெண்கள் கேட்பதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம்.